சாரதா சொன்னதை கேட்டு எனக்கே இவ்வளவு கோவம் வருது. ஏன்? எஸ் சார். ரொம்ப பெரிய விஷயம். நான் இப்பவே உன்னை பார்க்க வர்றேன். எஸ் சார். நீ எதுக்காக அவனோட மனசை காயப்படுத்தின? 5வது அசுரனை கண்டுபிடிக்க தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன்க்கா. ரிஷப் என்ன வெறுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன். அந்த 5வது அசுரனை கண்டுபிடிக்க ரிஷபுக்கு மனைவியா நான் நடிச்சுதான் ஆகணும். அதுக்காக அவன் வாழ்க்கையில முன்னேறத நான் தடுக்க முடியுமா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிஷபுக்கு என் மேல அன்பே இல்ல. அவர் என்ன ரொம்ப வெறுக்கிறாரு. அவருக்கு ரீமாவை தான் பிடிக்கும். அதனால நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன். ரிஷப் அவர் வாழ்க்கையில விரும்புற எதையோ செய்ய நான் தடுக்கவே மாட்டேன். நமக்கு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அவங்க யார் சார்? எப்படி இருப்பாங்க? அவங்க யாருன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவனுங்க இந்த ஏரியாவில் தான் இருக்கானுங்க. இங்க பக்கத்துல தான் இருக்கானுங்க. அவங்க என்ன செய்ய போறாங்க சார்? அவங்களோட பிளான் என்ன? முதல்ல அவங்க தாமிரபரணி ஆத்துல தான் விஷத்தை கலக்க முயற்சி பண்ணாங்க. அதை விட முக்கியமான தகவல், 2 வருஷத்துக்கு முன்னாடி செங்கிஸ்தான்ல நடந்த முக்கியமான மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவங்க தான் இவங்க. அந்த கூட்டத்தில் இவங்க நம்ம நாட்டையே விற்க முயற்சி பண்ணாங்க. அதில் 4 பேரை கொண்டுட்டாங்க. ஆனால் யார் கொண்டதுன்னு தான் தெரியல. ஆர்மி ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செஞ்சுருக்கான். கண்டிப்பாக அவன் தேசபக்தனாக தான் இருப்பான். தேசபக்தி இருக்கிற பொண்ணா கூட இருக்கலாம். யூ ரைட் சார். கண்டிப்பா இருக்கு. யாரோ எவரோ நம்ம நாட்டையே 4 துரோகி கிட்ட இருந்து காப்பாற்றிருக்காங்க. எல்லாரையும் விட ஆபத்தானவன் தான் இந்த 5வது தேச துரோகி. அந்த 5வது ஆள் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஆள். அவனை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. அவங்க டீமில் இருக்கிறவங்களுக்கு கூட அவன் முகம் தெரியாது. அவன் இதுவரைக்கும் மறைஞ்சு தான் இருக்கிறான். மற்றவங்களை வச்சு தான் எல்லா வேலையும் செய்கிறான். அதுதான் அவனுடைய ஸ்டைல், அதுதான் அவனுடைய வழி. அதனால் அவனை எல்லாரும் மாஸ்டர் மைண்டுன்னு சொல்கிறாங்க. யார் அவன், எங்கிருந்து வந்திருக்கான்னு, எத்தனை வருஷமாக அந்த வேலையை பார்க்குறான்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த தேசபக்தன் கையில் இருந்தும் தப்பிச்சிட்டான். நாம் அவனை தேடி ஆகணும். அவன் நம்ம கையில் சிக்கினா அவனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவன் மூலமாக தான் நாம் பின்னாடி இருக்கிற எல்லாரையும் பிடிக்க முடியும். ஏன்னா இந்த விஷம் பரவிக்கிட்டே இருக்கும். நாம அந்த மாஸ்டர் மைண்ட் சர்க்காரை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். டோன்ட் வரி சார். என்னோட சோர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சிடறேன் சார். we will give our best shot சார். ரைட்டு. இங்கே பாரு, பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். உன்னுடைய பெரியப்பா லலித் செய்ய முடியாத உதவியை நீ எனக்கு செஞ்சாகணும். என்ன பண்ற நீ? ஏதாவது தடையும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கேன்க்கா. நமக்கு ஆதாரம் கிடைச்சா அந்த சர்க்காரை பிடிச்சிட முடியும். இந்த ரெக்கார்டிங்ல அந்த 5வது அசுரனோட குரல் இருக்கு, அந்த மாஸ்டர் மைண்டோட குரல். அதுதான்க்கா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவனுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா அது ரொம்ப கஷ்டமான வேலையோன்னு தோணுது. நான் என்னோட மொத்த சக்தியையும் பயன்படுத்துவேன். அந்த 5வது அசுரனை நான் விடவே மாட்டேன்க்கா. அதுக்கு பதிலா நான் உன்னை திவ்யாவோட கேஸ்ல இருந்து விடுவிச்சிருவேன். நீ அதுக்காக நான் சொல்றதெல்லாம் செய்யணும். அப்படின்னா பிரசாந்துக்கு 5வது அசுரன் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கோம்ல, அது ஒண்ணு போதும். இனிமே அந்த பிரசாந்தி நம்மள 5வது அசுரன் கிட்ட கூட்டிட்டு போவான். டார்லிங், யா அந்த டைகரை நான் எப்படி துரத்துனேன் தெரியுமா? ரியலி? அப்படியா? என்ன சொன்ன? புலியா? ஆளும் மண்டையும் பாத்தியா? புலிய வரட்டினானம்மா. பிரசாந்தை இனிமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனால மட்டும்தான் 5வது அசுரனை காட்ட முடியும். அங்க மட்டும் புலி இருந்திருந்தா நீ 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் எல்லாம் போயிருந்திருப்பியே. ஐயோ அண்ணன், உண்மையதான் சொல்றேன். அவ்வளவு பெரிய புலி என் முன்னாடி வந்து நினைச்சு தெரியுமா? இப்ப பாரு, அண்ணன் நான் பொய்யே சொல்லணும் நம்புனேன்னு சொல்லுவான் பாரு. நான் ஏன்பா பொய் சொல்ல போறேன்? உண்மையாவா? அட ஆமா, நீ உண்மையதான் சொல்றேன். நான் அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டேன். உண்மையாவே நடந்திருக்கலாம். ஏன்னா நீ தனியா இருந்த, நாங்க தனியா இருந்தோம். நாங்க காலையில வீட்டுக்கு வந்து எங்க ஆளையே காணுமேன்னு தேடிட்டு இருந்தோம். இப்போ தெரிஞ்சிருச்சுல, இவரு புலிய வேட்டையாட போயிருக்காரு. இவ ஏன் நல்லவ மாதிரி நடிக்கிறா? யஷ்,
இன்னைக்கு ராத்திரி ஏதாவது ஒரு பிளான் போட்டே ஆகணும். எல்லாரோடவும் ஜாலியா இருக்கணும். ஏன்னா நீ சீக்கிரமா கிளம்பிடுவல்ல. உனக்கு இன்னும் இங்க இருக்க 2 நாள் தானே டைம் இருக்கு. ஏதாவது பிளான் பண்ண. ஆமா, நம்ம நேத்து வேற எதுவும் பண்ணல. ஏதாவது ஃபன் பண்ணுவோம். யஷ், நீ புரோட்டீன் இன்டேக் நிறைய எடுத்துக்கணும். அண்ணன் யாருக்கு கால் பண்றீங்க? ரீமாவுக்குப்பா. அவ இங்கேருந்து போகும்போது எப்படி அழுதுகிட்டே போனான்னு பார்த்தல. இப்போ அவ எப்படி ஃபீல் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். நத்திங் எல்ஸ். ஆனால் ஏன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா? நான் கவலைப்படுவேன்றதே மறந்துட்டா போல இருக்கே. ஒன் மினிட். நான் எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வந்துடுறேன். கொண்டாட்டமா? ஓகே, அப்படின்னா அந்த வைர வியாபாரியோட பார்ட்டிக்கு போயே ஆகணும். இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல. முதல்ல நீ இங்கே வா, இங்கே இருந்து பிளான் பண்ணலாம். ஓகே, டன். இப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த பார்ட்டிக்கு நானும் போயே ஆகணும். ஹே பேபி, கெட் ரெடி. இன்னைக்கு நைட் நம்ம ஒரு பார்ட்டிக்கு போய் ஆகணும். ஓ வாவ், தட்ஸ் கிரேட். யாஷன்னு நீங்களே எங்க கூட வாங்க. எங்க? பார்ட்டிக்கு. ஓகே, போலாம். அங்க பாத்தியா? இட்ஸ் அமேசிங். இன்னைக்கு இந்த பார்ட்டில நம்ம நாட்டோட விலை உயர்ந்த டைமண்டோட எக்ஸிபிஷன் இருக்கு. கம் ஆன். சாரதா, இந்த வைரத்தை பார்த்தா நாகமணி மாதிரியே இருக்கு. ஆமாக்கா, அப்படின்னா கண்டிப்பா அந்த அசுரர்களோட சர்க்கார், அந்த மாஸ்டர் மைண்ட் இங்கதான் ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் பண்ண போறான். நாம அவனை இந்த பார்ட்டியிலேயே பிடிச்சாகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். என்னோட இந்த ஷார்ட் நோட்டீஸ்லேயே நீங்கள் வந்துட்டீங்களே, தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குமே. இது பார்ட்டி கம் டைமண்ட் எக்ஸிபிஷன். இந்த பார்ட்டியில் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு டைமண்டோட கண்காட்சி இருக்குது. அது பல வருஷம் அப்புறம் திரும்ப இந்தியா வந்திருக்கு. சிங்கிஸ்தானோட மொத்த கண்ணும் இந்த டைமண்டில் தான் இருக்குது. இந்த டைமண்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பார்க்க உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த நாகமணி மாதிரி இருக்கும். இந்த பார்ட்டி கம் எக்ஸிபிஷனை மிஸ்டர் கரண் தான் நடத்துகிறாரு. இங்கே எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கேயே ஒரு மாஸ்டர் மைண்ட் நிச்சயமாக ஏதோ ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டு இருக்கலாம். எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டது இங்கே ஏதோ டீல் நடக்க போகுதான். அது என்ன டீல்னு தெரியல. உங்கள் ஆர்மி சீஃப் தான் என்னை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். அதனால தான் இந்த பார்ட்டிக்கு உங்களை வர வச்சேன். எது என்ன ஆனாலும் சரி, நம்ம அந்த மாஸ்டர் மைண்டை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். அக்கா, இதுதான் அவனா இருக்குமோ? பிரசாந்த் ஃபோன் பேசும்போது நான் கேட்டேன். அப்ப இந்த அடையாளத்தை தான் சொன்னாங்க. தலையில தொப்பியும் கழுத்துல போவும் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஆளு யாருன்னு தெரியலையே. திடீர்னு நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஒரு பார்ட்டியை வைக்கிறான். எல்லாரையும் இன்வைட் பண்றான். பாத்தீங்கல்லக்கா, எல்லா விஐபியும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த ஆள் யாருன்னே தெரியலையே.
சாரி, ஐம் so சாரி. இட்ஸ் ஓகே. நீயா? நீ இங்க என்ன பண்ற? அது நான் நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் நான் அவரோட யாஷ் கூட வந்திருக்கியா? ஆனா அன்பார்ச்சுனேட்லி எனக்கும் இங்க இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு. நீங்க இங்க வரப்போறீங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்லலன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. பாவம், நீங்க ரீமாவோட வர ஆசைப்பட்டிருக்கீங்க. ரீமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தீங்களா? அஃப்கோர்ஸ், உங்க கதையெல்லாம் தெரிஞ்சு நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். இப்போ உங்களால அவ கூட வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல? அதான் இங்க வெளியே அவளை மீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு புரியுது. நல்ல ஐடியாங்க, வெரி நைஸ். Good evening, everyone. Thanks to all of you. You all came to my party. Cheers! Cheers! வெல், சாரதா என் கூட எப்படியும் காசுக்காக மட்டும்தான் இருக்கிறா. அதனால அவ என்ன பிடிக்குதோ என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போட்டோம். நம்மளும் ரீமா கூட மூவ் ஆன் பண்ணிடலாமே. நான் நம்ம நாட்டோட ஆர்மி தான் இந்த மிஷனுக்காக என்ன அனுப்பியிருக்காங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல போறதே கிடையாது. நான் அசுரர்களோட தலைவனான அந்த சர்க்காரை கொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு யாருக்கும் எக்காரணத்துக்காகவும் தெரிய விட போறதில்ல. நீ ரிஷப் கிட்ட எதுக்காக இப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியுது. அவர் வாழ்க்கையில அவர் லவரோட நல்லா இருக்கட்டும்னு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். பொய் சொல்ற. நீ ரிஷப காதலிக்கிற. இப்போ உன் நாடி நரம்பெல்லாம் காதல் ஓடுறத நான் பாக்குறேன். அக்கா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரிஷப் உண்மையிலேயே அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படி நடக்கணும்னா நான் இன்னொருத்தரோட சுத்துறத அவர் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இப்போ எனக்கு காதலை விட பழி வாங்குறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த பார்ட்டியில ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த கரண் தான் உண்மையிலேயே அந்த சர்க்காரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இவன் தான் சர்க்கார்னா இன்னைக்கு எதுக்காக இந்த வைர கண்காட்சியை வச்சு என்ன சதி திட்டம் தீட்ட பாக்குறான்னு எனக்கு புரியல. அக்கா, பிரசாந்த் போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஹாஹா, சூப்பர். உண்மையிலேயே இது செம பிளான். நீங்க உண்மையிலேயே மாஸ்டர் மைண்ட் தான். இன்னைக்கு டைமண்ட் எக்ஸிபிஷன் சரியா 10 மணிக்கு ஆரம்பிக்கும். அதே போல 11 மணிக்கு எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடும். அப்ப நாம எல்லா வைரத்தையும் திருடி ஆகணும். அந்த விலை உயர்ந்த வைரம் கோகினூர் வைரத்துக்கு சமமானது. நம்ம நாட்டுல இந்த வைரத்துக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்ங்கிறத நினைச்சு பாரு. நான் இந்த வைரத்தை கவர்மெண்ட் கிட்ட மியூசியத்துல வைக்க ஆசைப்பட்டேன்னு சொல்லுவேன். எவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் அதையும் மீறி திருடு போச்சுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்சூரன்ஸ் பணமும் கிடைச்சிடும். நீ சீக்கிரம் கிளம்பி வா, லேட் பண்ணாத. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். நீ இங்க என்ன பண்ற? எங்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஆனா உன் பொண்டாட்டி ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவ உன்கிட்ட கோவப்பட்டாளா? அவ என் மேல கோவம்லாம் படல, ஓகேவா? ரியலி? ஆனா நான் கோவமா இருக்கேன். நான் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு வாட்டி கூட என்ன சந்திக்கணும்னு முயற்சி பண்ணல. சாரதாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ என்ன ஒரு தடவை கூட மிஸ் பண்ணல. மிஸ் பண்ணியிருந்தா எனக்கு ஒரு வாட்டியாவது கால் பண்ணிருப்பல. சாரதாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு எதுவும் இல்ல ரீமா. நான் தப்பான நேரத்துல தப்பான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா சரியான நேரம் வரும்போது அவளுக்கு பொருத்தமான ஆள் கூட அனுப்பி வச்சிருவேன். ஆனா அவ உன்னை விட்டுட்டு போக மாட்டா. போவா. அவ உண்மையா நேசிக்கிற ஆள் எப்போ அவளுக்கு கிடைக்கிறானோ அப்போ அவ என்னையும் விட்டுட்டு கண்டிப்பா போயிடுவா. நீ பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ பணத்துக்காக தான் என் கூட இருக்கன்றதை திரும்ப திரும்ப நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா உண்மை என்னன்னா, நீ சொல்றது ஒண்ணு, உன் பார்வையில் இருக்கிறது ஒண்ணு. உன் பார்வையில என்னமோ இருக்குது, ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. கண்ணு முன்னாடியே யாஷ் கூட நிக்கிறேன், எனக்கு கோவம் வரல. ஆனா வேற ஏதோ டிஃப்ரெண்டா தோணுது, என்னன்னு தான் தெரியல. இந்த பார்ட்டிக்கு என் கூட நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
ரிஷபும் இந்த பார்ட்டிக்கு முதல்ல வராருன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க அவர் கூடயே வந்திருப்பீங்கல்ல? இல்ல, நான் அவர் கூட வரணும்னு ஆசைப்படவே இல்லை. நான் உங்க கூட வரத ஆசைப்பட்டேன். நானும் உன் கூட வரணும்னு எப்பவுமே ஆசைப்படவே இல்லை. இன்ஃபேக்ட் இவ உன் கூட வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா. என்ன என் ஃப்ரெண்டு ஃபோர்ஸ் பண்ணதால தான் நானும் வந்தேன். வர வேண்டியதா போயிடுச்சு. எனிவே, யூ கைஸ் கேரி ஆன். இந்திய நாட்டுக்கு இந்த அழகான டைமண்ட் எப்படி வந்துச்சு? இது என்னோட டைமண்ட். இந்த பார்ட்டிக்கு அப்புறமா இதை நான் இந்தியன் மியூசியத்தில் ரொம்ப சேஃபாக வச்சிருவேன். நீ அண்ணே, இங்க என்ன பண்ற? ஆக்சுவலி நான் வாஷ்ரூம் போகலான்னு வந்தேன். சரி சரி, இதுதான் வாஷ்ரூமா? வாஷ்ரூம் அந்த பக்கம் இருக்குப்பா. ஐம் சாரி. சரி, நான் இப்போ வரேன். இன்னைக்கு ராத்திரி இந்த டைமண்டை யார் திருட போறா? ஆனா இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா திருட முயற்சி பண்ணுவாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. ஆனா திருட போறது யாரு? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி, ஆக்சுவலி எனக்கு கருப்பாம்பூச்சினா ரொம்ப பயம். கருப்பாம்பூச்சியா? ஆமா, இப்போ இந்த பக்கம் ஒரு காக்ரோச் போனதை நான் பார்த்தேன். காக்ரோச் எங்க? எங்கதான் போச்சு? சரி விடு, வா வா, சேர்ந்தே போவோம். வா போலாம். ராத்திரி சரியா 11 மணிக்கு இத திருட போறாங்கன்னு பிரசாந்த் பேசினதை நான் கேட்டேன். சாரதா, ட்ரிங்க் சாப்பிட்றியா? வேண்டாம் வேண்டாம், நான் ஷூர். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உன் லிமிட்டை தாண்டாத. என் லிமிட் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஹாய், உன்னோட இந்த ஃபியான்சே இருக்கானே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொருத்தரோட ஃபியான்சேவா, அதாவது பாய் ஃப்ரெண்டா இருந்தான். ஏகப்பட்ட பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா இருந்திருக்கான் இவன். இந்த செக்ரட்டரி இன்சார்ஜ் ஹீனா செம்ம ஹாட்னு நினச்சா நமக்கே ஆப்பு வைக்கிறாளே. இந்த பணக்காரி வீட்டை பொண்ணை எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஹே செல்லம், அவ சொல்ற எதையுமே நீ கண்டுக்காத. டோன்ட் worry her. அவ பிளடி செக்யூரிட்டி இன்சார்ஜ். நம்மளெல்லாம் கவர் பண்ண அவ என்ன வேணாலும் செய்வா. ஹீனா மேடம்,
ஆன் பண்ணுங்க. பவர் ஆன் பண்ணுங்க. பவர் ஆன் பண்ணுங்க. என்னாச்சு? யாரும் பவர் ஏன் நகராதீங்க. கட்டாச்சு? எல்லாரும் அந்தந்த இடத்துல இருங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த டைமண்ட் எங்க போச்சு? ஹேண்ட்ஸ் அப். நீ இந்த நாட்டையே விக்க பாக்குறியா? இல்ல, நான் நாட்டெல்லாம் விற்க பார்க்கல. நான் பணம் சம்பாதிக்க தான் ஆசைப்பட்டேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது. என்கிட்டயே போய் சொல்றியா? உண்மையை சொல்லு. இல்ல இல்ல, நான் போய் சொல்லல. இன்னைக்கு இந்த பார்ட்டில இருந்து வைரத்தை திருடிட்டு வர மட்டும்தான் என்ன அனுப்புனாங்க. சர்க்கார், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, அந்த ஃபோன் காலை எதுக்காக வீட்ல இருந்து பேச சொன்னீங்க? ஏன்னா நீ பேசுறத யாராவது கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? அந்த மிகப்பெரிய சக்தி. நம்ம மாஸ்டர் பிளான அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்ததை அவன் பார்த்துட்டான். அதனாலதான் திட்டம் போட்டு என்னை இப்படி அனுப்பி வச்சிட்டான். இவன் தான் அந்த 5வது அசுரனை நான் நம்பணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்கணும். ஆனா இல்ல, அசுரர்களோட அந்த சர்க்கார் இந்த சேஷ நாகினிய முட்டாளாக்க பார்த்திருக்கான். இவன் ஒரு சாதாரண திருடன், கவர்மெண்ட்டை ஏமாத்தி அதிகமா சம்பாதிக்க பார்க்குற ஒரு மோசமான திருடன். உண்மையிலேயே நம்ம நாட்டை விற்கிறவன், நாட்டோட தேச துரோகி. அவன் திட்டம் போட்டு என்னை அவன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். அப்படின்னா நான் தான் சேஷ நாகினிங்கிறது கண்டிப்பா யாருக்கோ தெரிஞ்சிருக்கணும். அவங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அதனாலதான் நான் இங்க இருக்கேன். இவன் நான் தேடி வந்த அசுரன் இல்ல. அப்ப உண்மையான 5வது அசுரன் யாரு? சர்க்கார், மாஸ்டர் மைண்ட், எல்லாரும் உங்களை அசுரன்றாங்க, தேச துரோகின்றாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும். நான் நாட்டை வித்தது உண்மைதான். ஏன்னா இந்த நாடு எனக்கு எதுவுமே பண்ணல. ஆனா இந்த பார்ட்டியில என்னோட ஆர்மி ஆபீசர் அண்ணன், என்னோட போலீஸ் அண்ணனும் இருக்காரு. 2 பேரும் நாட்டுக்காக உயிரை கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் கரனை பிடிச்சிட்டாங்கன்னா? கண்டிப்பா பிடிக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு 2 பிளான் இருக்கு. இன்னைக்கு கரனால அந்த டைமண்டை திருட முடியலன்னா என்னோட 2வது ஆள் அவனுக்கு பதிலா அந்த டைமண்டை திருடுவான். இன்ஸ்பெக்டர் சார், நீ யாருன்னு சொல்லு. யாரா நீ? யாரா உன்னோட சர்க்கார்? பதில் சொல்லு. யார் சொல்லி நீ இந்த வேலையை பார்க்குற? சொல்லு. சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். என்ன டைமண்ட் எடுத்துட்டு வர சொன்னாங்க. இவனை எடுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவனா வாயை திறந்து எல்லா உண்மையும் சொல்ற வரைக்கும் இவன் நம்ம கிட்ட இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த கரண் எங்க திடீர்னு காணாம போயிட்டான்? கரண் காணோமா? சரி மிஸ்டர் ரிஷப், நீங்க வெளியே தேடுங்க, நான் உள்ள தேடுறேன்.
அக்கா, அந்த பிரசாந்த் நம்மள ஏமாத்திட்டான். நல்லா நம்மள முட்டாளாக்கிட்டான். நாம போக வேண்டிய இடம் வேற, ஆனா இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் வேற. அவன் கண்டிப்பா ஏதோ பெருசா பண்ண போறான்னு நினைக்கிறேன். நாம சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சாகணும். அவன் செய்ய போறது தடுக்கணும். ஆனா நாம எங்க போறது? எப்படி அவனை தடுக்கிறது? அக்கா, அவன் நம்ம நாட்டுல ஏதாவது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவானு பயப்படுறேன். அவன் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சீக்கிரமா பண்ண போறான்க்கா. அந்த அசுரன் என்ன பண்ண போறான்னு நாம எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு எல்லாரையும் மென்டல் ஆக்கி நான் என்னோட பெரிய பிளானை, இருக்கிறதுலையே பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஏன் ஆள் அங்கே இருந்து ஏகப்பட்ட பசங்களோட கிளம்பிட்டான். பசங்க வர்ற பஸ் தண்ணியில மூழ்கினதும் டமால். பஸ்ஸில் இருக்கிற ஆபத்தான விஷமும் தண்ணியில கலந்துரும். அதுக்கப்புறம் நாடு முழுக்க அங்கே மரணங்கள் நடந்து நாடே அழியும். இந்த நாட்டை நான் அழிக்காம விட மாட்டேன். என்னோட மிஷன் இப்போ ஆரம்பமாக போகுது. டிரைவர், என்னாச்சு? வண்டியோட பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. அக்கா, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க பிளான் என்னவா இருக்கும்? யஷ். ஹலோ யஷ். சாரதா, நீ எங்க இருக்க? எவ்வளவு நேரம் நான் கால் பண்றேன். அது நான் உங்களையும் காணோம். அந்த பிரசாந்தம் கால் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டான். பிரசாந்தா எங்க போயிருக்கான்? ஐ ஹேவ் நோ ஐடியா. அவன் போன்ல பேசிட்டு எங்கேயோ போயிட்டான். என் தங்கச்சி வேற அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. பிரசாந்த் அங்க இல்லையா? அவன் இங்க எங்க கூடவும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் எங்க போயிருப்பான்னு ஏதாவது தெரியுமா? அவன் போன்ல பேசும்போது ஏதோ தாமிரபரணி சொல்லிட்டு இருந்தான். அதனால எங்க போயிருக்கானே தெரியல. என்ன தாமிரபரணியா? அக்கா, அப்போ பிரசாந்த் அந்த அசுரனை பார்த்துட்டான். அவங்க தாமிரபரணி ஆத்த பத்தி பேசியிருக்காங்கன்னா அப்படின்னா அவங்க மறுபடியும் அந்த ஆத்துல விஷத்தை கலக்க போயிருப்பாங்கன்னு தோணுதுக்கா. நம்ம சீக்கிரம் அங்க போகணும். மிஸ்டர் கரண், மிஸ்டர் கரண், மிஸ்டர் கரண், உங்களுக்கு என்னாச்சு? இதெல்லாம் செஞ்சது யாரு? மிஸ்டர் கரண், ஐ திங்க் ஹிஸ் கான் மேட். அவங்க ஆள் என்கிட்ட தான் இருக்கான். ஆனா இவர் அவர் இல்லை. இந்த ஆள் வந்து வேற. We will have to find out. இந்த பஸ் மூலமா ஆத்துல விஷத்தை கலக்க பாக்குறாங்க. அக்கா, நீங்க இங்க இருந்தே அந்த பஸ்ஸ புடிங்க. நான் கிட்ட போய் பாக்குறேன்.
நாகங்கள் எல்லாம் காக்குற நாகராஜா, பரம்பொருளான பரமேஸ்வரா, இன்னைக்கு நீங்க படைச்ச இந்த சேஷ நாகினி உங்ககிட்ட ஒரே ஒரு வரம் கேக்குறா. 5 தலை நாகத்தோட வடிவத்தை எனக்கு கொடுங்க இறைவா. எனக்கு அந்த மகா நாக வடிவத்தை கொடுங்க. இந்த பேருந்த நான் தூக்கி ஆகணும். இன்னைக்கு உங்க சேஷ நாகினிக்கு சேஷ நாகத்தோட வடிவத்தை கொடுங்க. எனக்கு அந்த வடிவத்தை கொடுங்க. ஓம் நாகேஸ்வரா போற்றி. ஓம் நாகேஸ்வரா போற்றி. ஓம் நாகேஸ்வரா போற்றி. நாட்டையே விற்க பாக்குறியாடா துரோகி? இல்ல, நான் யாரையும் விக்கல. எனக்கு இந்த வேலைக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க. பணத்தை வாங்குனல்ல, இப்போ விஷத்தையும் வாங்கிக்க. வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடுங்க. இங்க விஷம் மாதிரி எதுவுமே இல்லையே. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, எங்களை யாராவது காப்பாத்துங்க. சீக்கிரம் காப்பாத்துங்க. யாராச்சும் வாங்க. பயப்படாதீங்க, நான் வரேன். எப்படி நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? பொண்ணுல அதான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்த அக்கா நம்மள எப்படி காப்பாத்துனாங்க பாத்தியா? அதான் கேக்குறான், பொண்ணா இருந்து எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? சொன்னேன்ல, நான் பொண்ணு, அதனாலதான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன். பொண்ணுங்க எப்பவுமே பசங்களை விட ஸ்ட்ராங் தான். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்களோட குழந்தைங்களோட உயிரை காப்பாத்திட்டீங்க. அந்த சிவபெருமானே உங்களை அனுப்பி வச்சுதான் நினைக்கிறேங்க. அங்க பாருங்க, தண்ணில இருந்து பபிள்ஸ் வருது. தண்ணில யாரும் முழுகுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா 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 எழுந்திரீங்கப்பா. அப்பா எழுந்திரீங்க, கண்ணை திறங்கப்பா. அப்பா எழுந்திரீங்க. திரும்பவும் நம்ம அப்பாவை இழக்க கூடாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்பா நமக்கு கிடைச்சிருக்காரு. இத நினைச்சு கூட பார்க்கல. அப்பா
எனக்கு அப்பா திரும்ப கிடைச்சிட்டாரு. அந்த சிவனோட வரும் எனக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சு. இனி உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம்ப்பா. உங்களை நாங்க இழந்த அந்த நாளை இப்ப கூட எங்களால மறக்கவே முடியாது. நாங்க நம்ம குடும்பத்தையே இழந்துட்டோம்ப்பா. இப்போ அப்பா நீங்க திரும்ப கிடைச்சிட்டீங்க. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். வேண்டக்கா, வீட்டுக்கு போலாம். ஆனா சாரதா, வாங்கக்கா போலாம். அப்பா பாத்துப்பா, பொறுமையா. சாரதா, இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்க போயிட்டு வர? யார் இவரு? இவரை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இவரு ரொம்ப அடிபட்டு கிடந்தாரு, அதனாலதான் சாரதா அதுக்காக கூப்பிட்டு வந்துருவாளா? இங்க என்னதாங்க நடக்குது? ரோட்ல யாராவது விழுந்து கிடந்தா உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறதா? என்னது இதெல்லாம்? ஒருவேளை குடிச்சிட்டு கூட விழுந்து கிடக்கலாம்ல? யாராவது வீட்டுக்கு இப்படி கூப்பிட்டு வருவாங்களா? கொஞ்சம் நிதானமா பேசுறீங்களா? சாரதா, அவ உன்னை விட பெரியவ. நீ முதல்ல அவகிட்ட மரியாதையா பேசு. அத்தை, எதுவுமே தெரியாம இவங்க அவரை பத்தி தப்பா பேசினதும், நான் இந்த வீட்டோட மூத்த மருமக தானே, எனக்கும் இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்குல்ல. இங்க பாருங்க சின்னத்த, இவர் யாரோ ரோட்ல விழுந்து கிடந்தவர் கிடையாது. இவர் யாருன்னா இவர்தான் இவர்தான் எனக்கு எல்லாம். இவர்தான் என்னோட குரு. நான் என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் கத்துக்கிட்டது எல்லாமே இவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். இவருக்கு அடிபட்டிருக்கிறத பார்த்த உடனே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா அத்தை? அடிபட்டு கிடந்தானா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமா? ஹாஸ்பிட்டல்ல பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை வீட்லயும் பண்ணலாம்ல சித்தி. சாரதா இந்த வீட்டோட மருமக, அவளுக்கு இந்த உரிமை இருக்குல்ல. அவளோட குருவுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா அதுல என்ன தப்பு இருக்கு? ரிஷப், ரீனா, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மேடம். ஒரு பெரிய மனுஷன் இப்படி யாருமே இல்லாத மாதிரி நடு ரோட்ல கிடந்தாரு. அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்படி யாரும் இல்லாதவங்களுக்கு நாம தானே ஒரு குடும்பமா இருந்தாகணும். நிஷாந்த், இவரை உள்ள கூட்டிட்டு போறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? ஓகே மேடம். நான் டாக்டரை கூப்பிடுறேன். சர்க்காரா? தேங்க்யூ நிஷாந்த். பாத்துமா, விழுந்துற போற. ஓடாத. சொன்னா கேளு, ஓடாத. பாத்து கீழே விழுந்துற போற. ஏய் நில்லுடி, ஓடாதன்னு சொல்றல. தோ வரேன். டயர்ட் ஆயிட்டீங்களா? அப்பா, இதுல இது வரைக்கும் எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கு? எண்ணி பார்க்கலையம்மா. மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை உண்டியல்ல போட்டுட்டு வர்றேன். அப்பா, உண்டியல்னா என்னப்பா? இங்க பாருமா, இந்த உண்டியலுங்கிறது பணம் சேர்க்கிற ஒரு பானை. இதுல எல்லாரும் பணத்தை சேர்த்து வைப்பாங்க. நான் இதுல உன் கல்யாணத்துக்காக தான் பணத்தை சேர்த்துக்கிட்டு வர்றேன். சாரதா, உன் அம்மா இருக்காளே, அவ சாதாரண மனுஷி கிடையாது. எங்க கல்யாணமும் சாதாரணமா நடக்கல. நான் நாகினியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, அதெல்லாம் விடுங்கப்பா. நம்ம குடும்பத்தோட மூத்த பேத்தி இருக்காளே, அவ சேஷநாகினி ஆயிடுவா. நம்ம வீட்டுல மூத்தவன் நீ சேஷநாகினி ஆயிடுவ. சாரதா, நீ
சாதாரணமான வாழ்க்கையை வாழணும். அதனால உன் கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்த போறேன். ஊரே அசந்து போற மாதிரி ஜம் ஜம்னு பண்ணுவேன். இந்த பணத்தை நான் உன் கல்யாணத்துக்காக தான் சேர்த்துக்கிட்டு வர்றேன். அப்பா உங்களை மாதிரி ஒருத்தர் தான் எனக்கு கணவனா வேணும். இங்க பாத்தியா, இப்பவே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியே. சரி சரி, இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, தூங்க போங்க போங்க போங்க. நாங்க அப்படிலாம் தூங்க மாட்டோம். ஏன்? நீங்க தான் இன்னைக்கு தாலாட்டு ஆமா, பாடணும். தாலாட்டா? நான் இப்படிமா? அப்பா ப்ளீஸ் தாலாட்டா தெரியாதுமா. நீங்க முதல்ல இப்படி உட்காருங்க. கண்ணே கலைவானே கண்ணிமயில் என கண்டே நுனை நானே. கண்ணே கலைமானே கண்ணிமயில் என கண்டே நுனை நானே. அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ. அப்பா, சாரதா, உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கோ. இவர்தான் நம்ம அப்பாங்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அக்கா, அப்பா உயிரோட இருக்காரு. நம்ம அப்பாக்கு எதுவும் ஆகல. ஆனா என்னால இப்போ ஒரு பொண்ணா இவரை பார்த்துக்க கூட முடியல. சாரதா, இப்ப அப்பா நம்ம முன்னாடி உயிரோட இருக்காருங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இப்போ நம்ம அனாதைங்க இல்ல. இனிமே நாம 3 பேரும் சேர்ந்து அந்த 5வது அசுரனை தேடி கண்டுபிடிச்சு மொத்தமா அழிக்க போறோம். இனிமே நான் அந்த அசுரன் பாதாளத்துல இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன். அந்த பரமசிவன் மேல ஆணையா அந்த அசுரனை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா அனுப்புவேன்.